ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி வீடியோ. நான் உங்கள் ஷஃபீக். இன்றைக்கான வீடியோவில் பராசக்தி ட்ரெய்லர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பராசக்தி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற இன்னொரு பெரிய படம். நல்ல ஒரு ஸ்டார் கேஸ்டிங், சுதா கோங்கரா மேமுடைய டைரக்ஷன், ஜிவியுடைய 100th மூவி வேறு. ஸோ இந்த படத்துக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் என்றது இருக்குது. இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெய்லரை பார்த்தோன்னா விட கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. मद्रासी दिल्ली आता मद्रासी हिंदी बोला हिंदीकारर मधुरा आता हिंदीकारर तमिழ் बोला இன்னைக்கு ரசம் சோறுதானா ரசம் சாப்பிட மாட்டீங்களோ? வாரம் தவறாம வீட்டுக்கு வந்து போற எதுக்கு? கேடுவே கூட ரசம் சோத்தீங்க வா. நமஸ்காரம். ரெக்கமெண்டேஷன்ல வந்து உயிரை வாங்குது தண்டம். வணக்கம். காலை செய்திகள். நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது. 8ஆம் கிளாஸ் படிச்ச என்ன படிக்காத தற்கூரி ஆகிட்டாங்க. அப்போ அவன் மூத்த பேரா இருக்கான்ல, இந்திய திணிக்கிற மத்திய சர்க்காருக்கு அடிமை வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறானே. இந்த வீட்டு குலசாமிடாவே. எனக்கு ஹிந்தி சொல்லி கொடு. இப்படி அழுக்க மூட்டியா வந்தா மண்டையில எப்படி ஏறும்? சுத்த பத்தமா வா. போயா. நாலாம் போக மாட்டேன். பொறுக்கி. யார பொறுக்கின்ற? கறி பொறுக்கி. அண்ணா பெரியார் லவ் பொசிஷன்ஸ் தான் செம்மையாக இருக்கும் போல படத்தில். வாங்கி ஹிந்தி கத்துக்கிட்டு பொழப்பு நடத்துமாடா. போடா நீ சொல்லு. ஓ ये एक मूर्ख है. கெமிஸ்ட்ரி படிச்சவங்க உருவாக்கின நெருப்பு வேகமா எரியும். கட்டடத்தை ஏன்டா எரிச்ச? பொறுக்கி. ஆனா இப்போ ஏன் எரிது, எதுக்கு எரிந்து பார்க்க வருவாங்க இல்ல? உங்களுக்கு அரசாங்கத்தோட பிரச்சனை. டெல்லிக்கு போய் உங்க எதிர்ப்பு தெளிவுபடுத்துங்க. டெல்லி தான் இங்க வா. தங்க இடம், நேரத்துக்கு சாப்பாடு, போட்டுக்கு நல்ல துணிமணி, கேட்கறப்பெல்லாம் காசு. அதான் போராட்டம் பண்றது. குண்டில கொழுப்பேறி போய் கிடக்கு. ஊர்வலம் அமைதியா தான் போயிட்டு இருக்கு. பிரச்சனை எதுவும் இல்ல சார். அப்ப பிரச்சனையை உருவாக்குங்க. இந்த நெருப்பு பார்வோம் பற்றிக்கொள்ளும். அவன் எப்படி உருத்தா போராடிட்டு இருக்கான். உங்க மக்களே உங்க மேல யுத்தம் நடத்துறாங்க. 4 காலி பயலுங்க ஒரு பில்டிங்க பத்த வச்சதும் டெல்லியில இருந்து கிளம்பி பேக்ரவுண்ட் செம்மையாக இருக்கு. காலி பயலுங்க தான் மக்களோட பார்வையில தலைவரா தெரியலாம்ல சார். உங்க ஊர்ல பதுங்கி இருக்கிற மாணவர்களை உடனே வெளியே அனுப்புங்க. 1 கோடி பேருக்கு கேட்குற மாதிரி சுடுவோம். சத்தம் கேட்டு அவனே வருவான். Mr. Anna, are you behind this? Roji, we are not behind this. ஆனா இத பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. ஆனா தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க. ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்ல. ஐ நீட் யுவர் ஆர்டர்ஸ். செம்மையான டைலாக் அது. பொள்ளாச்சிலே அடிச்சு பொள்ளாச்சிலே போச்சிரும். ரவி மோகன் ஆன்டி நேஷனல்ஸ் கம். ஓய், செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. ட்ரெய்லர் ரொம்பவே ப்ராமிசிங்காக இருக்குது. ட்ரெய்லரில் போட்டிருக்கிற அந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக 1960s அந்த டைம்லைனுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தோணுது. அந்த பெரிய ஒரு அப்ரிசியேஷன் ரவி மோகன் சாருக்கு நம்ம சொல்லி ஆகணும். இப்போ தான் நான் ஆடியோ லான்ச் பார்த்துட்டு வரேன். அதில் எஸ்கே அண்ணா ரவி மோகன் சார் அந்த ஒரு கேரக்டர் பற்றி சொன்னது. தனி ஒருவனில் அரவிந்த் சாமி சாரோடைய அந்த ஸ்டைலிஷான வில்லன் கேரக்டருக்குள்ளே டெவில் பூந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் தான் ரவி மோகன் சாரோட கேரக்டர் இருக்குன்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. அந்த கேரக்டர் பார்க்கும்போதே அந்த ஃபேஸில் ஒரு ஈவில்னஸ் தெரியுது. இப்படி தான் அந்த வில்லனிசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக ரவி மோகன் சார் வந்து அந்த கேரக்டரை ஜட்ஜ் பண்ணி நடிச்சிருக்கான்னு தான் தோணுது. கொஞ்சம் கூட அந்த ஈவில்னஸ் அவரோட ஃபேஸில் இருந்து அது குறையவே இல்லை. அண்ட் எஸ்கே தான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் அவரை பார்த்துட்டு கிடையாது. அமரனாக இருக்கட்டும், இப்போது இந்த பராசக்தி ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ரோல், செடியன்ன்ற கேரக்டர். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து அதில் எடுத்துருக்கிற ஒரு படம் தான் இந்த பராசக்தி. ஸோ அந்த கரெக்டாக ஸ்டோரி அந்த கேரக்டர் எப்படி பட்டுன்னு சொல்லிட்டு எஸ்கே அண்ணா இல்லை நடிச்சிருக்காரு. அது ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரியுது. அது ஒரு எமோஷன் சீனாக இருக்கட்டும், அந்த ஃபேஸ் ஆஃப் லாஸ்ட்டில் ஒரு காமெடி போர்ஷன் எல்லாமே அந்த 60s இருக்கிற அந்த ஒரு கேரக்டரை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து சுதா மேம்க்கு பெரிய ஒரு தேங்க்ஸ். அப்படியே அதுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாரோட அந்த கேரக்டரு காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும்,
வச்ச கேமரா ஆங்கிள், லைட்னிங், எடிட்டிங் கூட செம்மையாக ட்ரெய்லரில் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அதர்வா சாரோட கேரக்டரும் நல்லா இருக்குது, சின்னதுரை கேரக்டர்னு சொன்னாங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் படத்தில் எந்த அளவுக்கு பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஸ்ரீலீலா மேம் அவங்களுடைய கேரக்டரும் நல்லா அந்த லவ் பொசிஷன்லாம் அவங்க 2 பேர் கெமிஸ்ட்ரி சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைலாக்கும் வரும், அது என்ன மாதிரி படம்னு சொல்லிட்டு டைலாக்லேயே அந்த 1 லைன் டைலாக்லேயே சொல்லிட்டாங்க, நாங்கள் ஹிந்தி எதிரானவங்க கிடையாது, ஹிந்தி தெலுங்குக்கு தான் நாங்கள் எதிரானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைலாக் தான் இந்த மொத்த படமாகவே இருக்கும். ஒரு நல்ல ஒரு தமிழ் படம் பார்க்க போகிற ஃபீல் வரும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தோணுது. அண்ட் ஜிவியுடைய 100th மூவி பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும். ட்ரெய்லர் அந்த ஓப்பனிங் ஷாட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக காமிச்சாங்க. ட்ரெயின் இந்த படத்தில் ஒரு பெரிய ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இல்லாமல் ஒரு ட்ரெயின் ஒரு மெயில் ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படின்னு சுதா மேம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெயின் என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ண போடுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டஸ் மை ரிவ்யூ அண்ட் ரியாக்ஷன் ஃபார் தி ட்ரெய்லர் பராசக்தி. நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்து என்ன பிடிச்சி கீழே கமெண்ட் சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.